துர்கா, ஏன் துர்கா சீரியஸா இருக்க? துர்கா, ஏய் துர்கா, என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? பஞ்சர் ஆயிடுச்சு. துர்கா, நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறது? நீ என்னடானா இங்க நிக்கிற? துர்கா, ஏங்க நிக்கிற? காலையில இருந்து நானும் உன்னை கவனிக்கிறேன். உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. நீ என் பழைய துர்கா இல்லவே இல்லை. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தைரியமா சொல்லு. யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த இடத்துல நிலை இங்கிருந்து பார்த்தா நம்மளை விட்டு தூரமா பிரிஞ்சு போனவங்களோட குரல் கேட்கும். அவங்க அங்கிருந்து நம்மள வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். வா போலாம். உங்க கூட இருந்தா என்னையே நான் மறந்துடுறேன். சார் சார், நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இந்த இயற்கை அழகு தான் பல பேரை அழிச்சிருக்கு. என்ன துர்காமா, உங்களுக்கு கூட அது தெரியாது. நீங்க கால் வச்சவங்க உயிரோட திரும்பி போனதே கிடையாது. போங்க போங்க, சாரை வீட்டுக்கு கூட்டு போங்க. போங்கம்மா போங்க.
ஐயா 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 ஓ இங்க இருக்கீங்களா ஐயா என்னாச்சுரா? அது நம்ம சிவகுமார் இல்ல என்னாச்சு? அவன் மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டானாங்க. எப்படி விழுந்தா என்னன்னு யாருக்குமே தெரியாதுங்களா? ஓ காட். சிவாவை யாராவது வேணும்னு கொலை செஞ்சிருப்பாங்களா? ஒருவேளை தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தா? அவங்க அம்மாவோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அப்படி இருக்கிறப்ப அவன் ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும்? பாவம், டெட் பாடியாவது கிடைச்சதா? சாவுலயே ஒரு சத்தியம் இருக்கு, அது யாருக்கும் தெரியாத உண்மை. மேடம் மில். குட் நைட் மேடம். குட் நைட். தேங்க் யூ. ஏங்க, நான் சொன்னா நீங்க நம்பல. ஆனா இந்த வீட்ல ஏதேதோ நடக்குதுன்னு தோணுது. நீ சொல்றதுக்கு இங்க என்ன இருக்கு? எதுவுமே நடக்கல, எல்லாம் கற்பனை. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தமாஷ் தானா? இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் துர்கா ரொம்ப மாறி இருக்கா. அவ பழைய துர்காவாவே இல்ல, என்னவோ உம்மன் இருக்கா. அது ஜேகே மேல இருக்கிற கோவமா இருக்கலாம். நான் சொல்றது அது இல்ல. என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. 2 பேரும் போய் சுவாமிஜி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? ஐயோ என் செல்ல குட்டி, உன் உபதேசத்தை நிறுத்திக்கிறியா? படுத்து தூங்கு. சார் பால் எடுத்துக்கங்க. கண்ணையா, எல்லாரும் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க சார். நீங்களும் பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா தூங்குங்க. குட் நைட். அப்பாடா, இவங்க எல்லாத்துக்கும் பாலை கொடுத்தாச்சு. இன்னும் துர்காம்மா ரூமுக்கு போய் பாலை கொடுத்தாச்சுன்னா இன்னைக்கு ராத்திரி நான் தப்பிச்சேன்டா சாமி. ஏதோ குறையிற மாதிரி இருக்க. ஓஹோ, வேட்டி தான் காணுமோ? அப்பா ஆண்டவா, குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணு வேணும், குடசாலி ராக்கம்மா பொண்ணு வேணும், குச்சி குச்சி ராக்கம்மா. துர்காம்மா, துர்காம்மா, துர்காம்மா. ஓ அங்க இருப்பாங்க நினைக்கிறேன். துர்காம், ஓஹோ இங்க இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? துர்காம்மா, தனியா இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மா துர்காம்மா, என்னம்மா இந்த நேரத்தில் இங்க உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. இன்னைக்கு துர்காம்மாவுக்கு என்ன ஆச்சு? அம்மா துர்காம்மா, கண்ணையா, என்னடா என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்கிறல? கொலசு மணிகளின் அடங்காத ஏக்கம், மனசு மதில்களை சேராத ராகம், சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, அந்தங்கள் இல்லா சோகத்தின் எல்லை, பிடியும் பறையில் பிறகம் நரகம், சிறு சிறு சிறைகளில் உடல்களில் உயிர் தகனம். நெருங்கி வா, இது யார் என்று தெரியும்,
பக்தி தான் வேணும். இங்கே விட வேண்டியது வேதனை கண்ணீர் அல்ல. வாழ்க்கைங்கிற சமுத்திரத்தோட அலைகள் ஆவேசத்தோட வந்து சின்னாபின்னமாக்கலாம். ஒருவேளை சின்ன அலைகளாக குறைந்து சாந்தமாகலாம். என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி. இந்த உலகை காக்கும் தாய் துர்கா தேவி எல்லோரையும் மன்னிப்பாள், உங்களையும் காப்பாள். அவளை வணங்குங்கள். சுவாமிஜி, என் தங்கச்சி காப்பாற்றுவாள். ஆத்தா கண் திறப்பா. அவளுடைய சக்திக்கு முன்னாடி எல்லா தீய சக்திகளும் ஓடிவிடும். நான் ஒரு கருவிதான். அனந்தா, இந்த மண்ணில் எங்கேயோ ஒரு கோயில் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம். அம்மா துர்கா, இப்படி என்ன சோதிக்காதம்மா. ஓம் சக்தி.
துர்கா, நான் எடுக்கும் இந்த முயற்சியில் உன் அருள் எனக்கு வேண்டும் அம்மா. ஓம் சக்தி. சொல்லு, யாரு நீ? நான் செல்வி, பூக்காரி செல்வி. உனக்கு என்ன வேணும்? குடிக்கணும், அவன் ரத்தத்தை குடிக்கணும். தூக்கிட்டு வந்துட்டாங்களா? அழக்கூடாது, அழக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணோட கண்ணீரும் இந்த சிவபுரி அரண்மனைக்கு சாபம் மாதிரி, என் குடும்பத்துக்கு சாபம் மாதிரி, இந்த சிவபுரி அரண்மனைக்கு வர எல்லாருக்கும் சாபம் மாதிரி. எதுவும் பண்ணாதீங்கண்ணா, நான் ஒரு அப்பா. ஆனா நான் பாவி. இந்த சிவப்பு ரோஜா எவ்வளவு அழகா இருக்கு, நீ அதை விட அழகா இருக்க. பூவையும் பெண்ணையும் ரசிக்க தெரியணும். நீதான் என் அழகான ரோஜா. இன்னைக்கு காலையில எனக்காக பூத்த ரோஜா. அந்த பூவை அனுபவிக்க போற இந்த ராஜா. இறைவன் படைப்புல சிறந்தது பெண்தான். அதை அனுபவிக்கத்தான் என்ன படைச்சான். வா வா என் ரோஜா. நம்ம ஊர்க்காரங்களும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஐயா. இன்னொரு பூ வாடி போச்சு. அவளுக்கு தேவையானது முதல்ல கொடுத்து அனுப்பு. வணக்கம் ஐயா. நம்ம ஊர்ல மழை பெஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, அதனால என்ன? இன்னும் 6 மாசத்துல நம்ம சிவபுரிக்கு பஞ்சம் வரும்னு எல்லா ஜோசியர்களும் பெரியவங்களும் சொல்றாங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்தா கோவமா இருக்கா, அதனால நம்ம சிவபுரியில துர்க்கையம்மன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம ஊருக்கு பஞ்சம் வந்து வறண்டு போறதுக்கு முன்னாடி நாம விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும். அத நீ சொல்லக்கூடாது. வர்மா, ராஜராஜ வர்மா, நான் தான் சொல்லணும். எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேளு. எதுக்கு? சிவபுரிய பஞ்சத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் காப்பாத்தணும்னா விக்கிரகத்துக்கு கீழே சாசன பலகையில
என் பேரையும் உருவத்தையும் செதுக்கணும். அதுக்கு அதுக்கு சிற்பிகளை வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க. ராம்ஜி ஐயா, உன் பொண்ணு செல்வி நல்லா இருக்காளா? நான் கேட்டதா சொல்லு. இங்க பாரு, வர வர உன்னோட விளையாட்டெல்லாம் அதிகமாயிடுச்சு. எவனோ ஒருத்த வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் உனக்கு பாலை மட்டும் யார் தருவாங்க? பாரு, வெளியே வர போறியா இல்லையா? நான் போகணும். என்ன என்ன பாக்குற? சீக்கிரம் பாலை குடி. ஓ கோமா, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதா. அதை தடுக்க துர்க்கை அம்மன் சிலை செதுக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்து சிற்பி வராரா. குடி. என்ன உன்னை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பயம்னு நினைக்கிறேன். ஆமா, உன் வேலையை பார்த்துட்டு போ. அடேங்கப்பா, சும்மா தமாஷ் பண்ணா இந்த அளவுக்கு கோச்சுக்கிற? நான் இந்த ஊருக்கு புதுசு. ஊருக்கு புதுசுன்னா வந்த வழியே திரும்பி போ. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி. ஏ பொண்ணு, ராஜராஜவர்மாவோட அரண்மனைக்கு எப்படி போகணும்? என்னன்னு சொன்ன? பொண்ணுன்னு? ஏன் நீ பொண்ணு இல்லையா? சந்தேகமா? இத பாரு, நீ இப்படி எல்லாம் பேசணும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவ? எங்க பண்ணு பார்க்கலாம். சரி, உனக்கு என்ன வேணும் புதுசு? அட கடவுளே, என் பேரு புதுசு இல்ல, எனக்கு ஒரு பேர் இருக்கு. அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவசியம் உனக்கு இருக்கோ இல்லையோ, அடுத்த தடவை என்ன பார்க்கும்போது புதுசு கிதுசுன்னு கூப்பிடாம சந்திரசேகர்னு அழகா கூப்பிடு. அதான் என் பேரு. இந்த ஊர்ல துர்க்கை அம்மன் விக்கிரகத்தை செதுக்க வந்த சிற்பினா. வழி சொல்லவே இல்லையே. வழியா? அப்படியே கீழ் பக்கம் போ. உன் பேர் என்ன? என் பேரு தெரியாது. தெரியாதுன்னு ஒரு பேரா? இதுவும் நல்லாதான் இருக்கு. நான் 101 ராத்திரி கடும் விரதம் இருந்து தேவி மந்திரத்தை உச்சரிச்சு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றதை விட பிரம்மச்சாரியான ஒரு சிற்பி தேவி விக்கிரகத்தை செதுக்கி பிரதிஷ்டை பண்றது சிறந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? உண்மைதான். என் மனசோட ஐம்புலன்களுக்கும் கடிவாளம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னால தேவி விக்கிரகத்தை செதுக்க முடியும். ராம்ஜி, இவர் தங்குறதுக்கு இடம், மத்த ஏற்பாடுகளை நீதான் கவனிக்கணும். சரிங்க ஐயா. தங்கறதுக்குன்னு வேற இடம் தேவையில்லைங்க ஐயா. வேலை பார்க்குற இடத்துல தான் நாங்க தங்கணும். பலே. தேவி விக்கிரகம் தயாரான உடனே என்னோட விக்கிரகத்தை செதுக்கி கொடுக்கணும். மன்னிக்கணும், உயிரோட இருக்கிறவங்க விக்கிரகத்தை செதுக்க கூடாதுங்க ஐயா. அத தீர்மானம் பண்ண வேண்டியது நீ இல்ல, ராஜராஜவர்மா. வணக்கையா. வந்துட்டியா? வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. எப்படி வரைஞ்சிருக்க? நல்லா வரைஞ்சிருக்கல்ல? என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வரைஞ்சிருக்கையா. எங்க 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 நான் பார்க்கணும். அழகா இருக்கு.
இவ்வளவு அழகா ஓவியம் வரைய எப்படி முடிஞ்சது? ஏ செல்வி, ஏ செல்வி, செல்வி. செல்வி என் மனசுல செல்விய அணு அணுவா ரசிச்சு அனுபவிச்சு நான் இதை வரைஞ்சிருக்கையா. உனக்கு என்ன வேணும் கேளு. உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. ராம்ஜி ஐயா, செல்வி, அவ ஏன் செல்வி? அவளை அணு அணுவா ரசிச்சு அனுபவிச்சு ஓவியம் வரைஞ்ச இந்த கை இருக்க கூடாது. ராம்ஜி, அவ வாழ்நாள் பூரா சுகமா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துரு, கொடுத்துரு, கொடுத்துரு. சுகமாயிரு. செல்வி, செல்வி.